பத்திரிகையாளர் திரு பாரதி தமிழன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ கூவத்தூர்ல இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதா குற்றச்சாட்டு முன் வச்சு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காவல்துறையோட பாதுகாப்பு அங்க எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். கூவத்தூர் தமிழகத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி பத்திரிகையாளர்களுக்கு கடந்த சில நாட்களாக எழுந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சூழ்நிலையில் எம்எல்ஏக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 1000 வழிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. ரவுடிகளை வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பது என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சமமான ஒரு விஷயம். கூவத்தூரில் தொடர்ந்து ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் விரும்புகிறவர்களை மட்டும் பேசுவதற்கு அனுப்புவதும், பத்திரிகையாளர்களை உள்ளே நுழைய விடாமல் ரவுடிகளை வைத்துக் கொண்டு தடுப்பது என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. தமிழகத்தில் டிஜிபி என்று ஒருவர் இருக்கிறாரா? பத்திரிகையாளருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை என்பது அவருக்கு இருக்கிறதா என்ற ஒரு வேதனையும் வலியும் பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை வேடிக்கை பார்ப்பது என்பது ஒவ்வொரு முறையும் ஜனநாயகத்தை ஊறு செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே நிலை தொடர்ந்தால் பத்திரிகையாளர்கள் டிஜிபியிடம் முறையிடுவோம், நியாயம் கிடைக்கவில்லை என்றால் ஆளுநரை பார்க்கவும் பத்திரிகையாளர்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இரவும் பகலுமாக ஓய்வின்றி உணவின்றி பத்திரிகையாளர்கள் களத்தில் என்று மக்களுக்கு செய்தி சேகரிக்க பாடுபடுகின்ற பொழுது பாரதி தமிழன், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருக்கிறீங்க. இது மாதிரி ஒரு குழப்பமான அரசியல் சூழல் நிலவும் போது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இப்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு அப்படிங்கும் போது அதுல 2 குழப்பமான ஒரு சூழல் நடக்குது. சோ காவல்துறையுடைய நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் மதில் மேல் பூனையாக யாரிடம் அதிகாரம் செல்லும், யாருக்கு நம்முடைய செயல்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்த விடக்கூடாது என்ற நடுநிலை தவறி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பிரச்சனை காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சு அந்த பிரச்சனை வராது.